குர்ஆனுக்கு எதிராக சவால் விடுறான், இவன் லேசுப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் மும்பையில் மகாராஷ்டிராவில் வந்து உள்ளாட்சி மாநகராட்சி தேர்தல் நடக்கிறது. அந்த மாநகராட்சி தேர்தலில் போய் அங்கே உள்ள தமிழ் மக்கள்கிட்ட பிஜேபியுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறான். இவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது விளங்கிக்கணும். நீங்கள் எல்லா மதத்தும் பொதுவான ஆள், இன்றைக்கி அது நான் இதுலேயும் சேராத ஆளுன்னு காட்டினானே. இன்றைக்கி உள்ள நிலைமை வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சு இவன் காவிங்கிறது. இடைப்பட்ட காலத்தில் நடித்தான் பாருங்கள், அதெல்லாம் அதுக்கு முந்தின காலம். இது நடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை பச்சையாக டிக்ளேர் பண்ணான். பச்சையாக மோடி சிறந்த ஆட்சின்னா பச்சையாக அதுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணான். பிரச்சாரம் பண்ணதை பற்றி ஒரு ஊடகவியலாளர் கூட அவன்கிட்ட நேரலையில் கேட்பார், ஒரு நேர்காணலில் கேட்பார், சொல்கிற பதிலை பாருங்கள். எதிராக விமர்சனங்களில் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுறது, நீங்கள் மும்பைக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டவர், பரப்புரை செய்தவர், இன்றைக்கு அவர்களுடைய பின்னணியில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஒரு பைத்தியக்காரத்தனம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவார். தமிழ்ச்செல்வன் நம்ம சகோதரர் புதுக்கோட்டைக்காரர். அங்கே வந்து அவர் போட்டிடுறாரு. பிஜேபியோடைய வேட்பாளர். அவர் ஒரு ஈழ விடுதலை ஆதரவாளர். அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாளர். அங்கே போய் என்னுடைய மேடையில் அவங்க கட்டியிருந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க. என்னுடைய மேடையில் அவரை ஏற்றி இவருக்கு வாக்கு செலுத்துங்க. புகைப்படங்கள்ல அவங்களுடைய கொடி, அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய பின்னணியோட தான் புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு திரும்ப மறுபதிப்பு செய்து வலைத்தளங்கள்ல அதை மறுக்க முடியாது. வந்து பாரதிய ஜனதா தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல, மற்ற வேட்பாளர்களுக்கும் நீங்க அங்க எங்கெங்க போனீங்கிற வரைக்கும் டீடைல்ஸ் போறாங்க. நீங்க உங்க பரப்புரை நடந்திருக்கிறது. தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு கேட்டது உண்மை. அது சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. கூடுதலாக அந்த என்னென்ன தொகுதிகள் நான் வேணா பட்டியல் சொல்றேன், எங்கெல்லாம் நீங்க கூட போனீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் இருந்திருக்கிறதுங்கிறதுனால இப்போ வந்து இந்த செய்தி யாரை நோக்கி கேள்வி எழுப்பணுமோ அதிகாரத்தில் இருக்கவங்களால தான் இன்னைக்கு ஒரு முடிவு கொடுக்க முடியும். ஆனால் அதை அப்ப பிஜேபி மேடையில பேசுனதுக்கு ஆதாரம் வச்சிருக்காங்க. அந்த ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கிறது. அதுக்கு மறுப்பு சொல்ல முடியல. அவனால மேடையில் இருந்தீங்க, உங்கள் கொடிக்கட்டெலாம் இல்லை, பிஜேபி மேடை தான். அந்த தமிழ் செல்வன் அல்லாத வேறு பிஜேபி வேட்பாளர்களுக்கும் தமிழ் ஏரியாவில் போய் ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் பேசியிருக்கிறிய. தமிழர்களை பிஜேபிக்கு ஓட்டு போட வைக்கணும்னு பேசுகிறவனாக இருந்து அவன் யாராக இருப்பான்? உள்ளமெல்லாம் காவி விதைக்கப்பட்டு ஊறி போன ஒருத்தனாகத்தான் இருப்பான் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து கொண்டு முதல்ல சவால் விட்டானா. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்குறோம். அப்படியே முஸ்லீம்களை யார் ஒழிக்க நினைக்கிறான்னு அவனோட எல்லாம் நெருக்கமாக இருக்கிறார், அவங்களை ஆதரித்து பேசுகிறார் என்ற அளவுக்கு வருகிறது.